தமிழக அரசியலில் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு திமுக மேலோங்கி நிற்க அடுத்த கட்டமாக அண்ணாமலை தலைமையிலான பாஜக வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த நிலையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்களால் கட்டி காத்து வந்த அதிமுக தற்பொழுது மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்துவிட்டது என்ற கருத்து மேலோங்கி வருகிறது. இது மட்டுமில்லாமல் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று ஒரு சாரார் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என சசிகலா கிளம்பியிருக்கிறார். சசிகலா மக்கள் செல்வாக்கை இழந்தவர். அவரை கட்சியிலிருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டோம். இனி ரீஎன்ட்ரி ஆக முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒருபோதும் நாங்கள் அதிமுகவுடன் இணைய மாட்டோம், அதிமுக தான் எங்களுடன் இணைய வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார். இதற்கிடையே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஓ பன்னீர்செல்வமும் களமிறங்கியுள்ளார். நாளை மறுநாள் சென்னையில் அவரது ஆதரவாளர்களை அழைத்து மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்துகிறார். இந்த கூட்ட முடிவில் அவரும் அவரது ஆதரவாளர்களும் சசிகலா தலைமையை ஏற்பார்கள் என்று தெரிகிறது. இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி பற்றிய தகவலும் சசிகலாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அவர் கூறும்பொழுது, யாருக்கு தெரியும், ஜெயக்குமாரே ஓரம் கட்டப்படலாம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட ஒரு சிலரை தவிர இப்போது யாரும் இல்லை. இந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும் என்று கூறியிருக்கிறார். சுமார் 60 முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் சசிகலா தலைமையை ஏற்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரியவந்துள்ளன. இந்த நிலையில் அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி திண்டாடி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. தனது முதுகில் குத்தும் ரூட்டர்ஸ்களை அவர் கட்சியை விட்டு நீக்க தயாராக இல்லை. அவர்களை கட்சியை விட்டு நீக்கினால் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதால் அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து வருகிறார். விரைவில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் அடங்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி புதிய சவால்களை சந்திக்க தயாராக இருக்கிறார் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள்.